Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட ஃபங்க்ஷன் கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் எப்படி கொடுக்கறது, அதோட சின்டாக்ஸ் என்ன, அதுல வந்து பிரிண்ட் மட்டும் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணியிருப்போம், அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்றது, ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்னா என்ன, டிஃபால்ட் பேராமீட்டர் எப்படி தரது, அதெல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன். பைத்தானோட ஐடியலுக்கு போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாமே இன்டராக்டிவ் மோடில் பண்ணோம். இந்த வீடியோவில் ஸ்கிரிப்ட் மோட் பண்ணலாம். அதுக்கு நான் புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். டெஃப் அப்படின்றது கீவேர்ட், ஏரியா ரெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுத்துக்கிறேன். இதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறேன், லென்த் அண்ட் பிரெத். இந்த லென்த் அண்ட் பிரெத் யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ரெக்டாங்கிளோட ஏரியாவை. ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் ஸ்டார் பிரெத். அதோட ஃபார்முலா கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஏரியா பாருங்க, ரிட்டர்ன் ஏரியா கொடுத்து என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கர்சர் ஸ்டார்டிங் பொசிஷன் போயிடுச்சு. ஏன்னா ரிட்டர்ன் கொடுத்த உடனே அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல கர்சர் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ஸோ ஏரியா ரெக்ட். இப்போ நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். நான் 10,5 கொடுத்துக்கிறேன். லென்த் 10 ஆகவும் பிரெத் 5 ஆகவும் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஏரியா அப்படின்ற வேரியபிளை வாங்கிக்கலாம். பிரிண்ட் ஏரியா கொடுக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதோட அவுட்புட் பார்க்கலாம். 50 நமக்கு வருது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏரியா ரெக்ட்னு லென்த் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏரியா உள்ள கால்குலேட் பண்ணியிருக்கேன். லென்த் ஸ்டார் பிரெத், ரிட்டர்ன் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம், தட் இஸ் இது ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ல ஏரியா அப்படின்ற வேரியபிள்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோட ரிட்டர்ன் வேல்யூவை நான் இந்த ஏரியா அப்படின்ற வேரியபிள்ல வாங்கிக்கிறேன். அப்ப பிரிண்ட் ஏரியா கொடுக்கும்போது இதோட ரிசல்ட் இதுல இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இன்க்ளூட் பண்றேன். பிரிண்ட் லென்த் இஸ், என்ன லென்த் எனக்கு யூசர் கொடுக்குறாரோ அது எனக்கு லிஸ்ட் ஆகணுன்றதுனால கர்லி பிரேசஸ்ல கொடுத்துக்கிறேன். பிரெத். ஸோ எனக்கு இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல நான் எஃப் அப்படின்ற ஃபார்மேட் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நான் 15 கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த சோர்ஸை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்ப்போம் இது அவுட்புட். இது பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் 10, பிரெத் இஸ் 50, 500 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த பார்ட்டை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏரியா கண்ட்ரோல் வரும். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.